வசிக்கிறீங்க சார். வரக்கூடிய தேர்தல் இந்த ஒயின் ஷாப்பை மூணுனா நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும். சரியான கேள்வி. யாருமே மூடலையே. விஜய் மூடிடுவாரா? விஜய் மூடிடுவாரா? கொடுத்தா தானே மூடுவாரு. மூடுவாரா இல்லையான்னு தெரியும். நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே மூடுவாரா? இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணவங்களை கேட்டீங்களா நீங்க கேள்வி? கேட்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணுங்களா? போன வாட்டி பேனர் பிடிச்சி நின்னார், ஞாபகம் இருக்கா? இந்த இப்பத்திய முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் பேனர் பிடிச்சி நின்னாரு கொரோனா டைம்ல, அது ஞாபகம் இருக்கா? கனிமொழி அம்மா நின்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்க முடியுமா? இப்போ வந்து இவங்க தான் மூடுவாரா? இருக்கிற மூட சொல்லுங்க, இருக்கிற மூட சொல்லுங்க. 5000 ரூபாய் கொடுக்குற ஃப்ரீ பஸ்ன்றீங்க. எத்தனை எக்ஸ்பிரஸ் தெரியுமா பஸ்? எத்தனை பஸ் இன்னைக்கு ஓடுது? பிரைவேட்ல விட்டுட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இது? பப்ளிக்கு தெரியுமா எத்தனை பஸ் ஓடுதுன்ட்டு? பிரைவேட் கான்வென்ட்ல எத்தனை பஸ் ஓடுதுன்ட்டு எல்லாம் பப்ளிக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பழைய மாதிரி கிடையாது. எல்லாம் யூடியூப்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா எல்லாமே சோசியல் மீடியாவாகி போச்சு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நீ 5000 ரூபாய் கொடுத்த உடனே எடுத்துன்னு வந்து உனக்கு ஓட்டு போனோன்றது கிடையாது. 5000 ரூபாய் ஏன் காசு? டெய்லி 10 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறேன் நான் தான் சொல்றேன். இந்த வாட்டி விஜய் தான், டிவிக்கே தான். நானும் வந்து இது வரைக்கும் சீமானுக்கு தான் போட்டு இருந்தேன். இது வரைக்கும் சீமானோட ஸ்பீச் வந்து மாறுது, சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. சீமான் போன ஆட்சி வரைக்கும் ஒரு 4 வாட்டி நான் ஓட்டு போட்டிருப்பேன். சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். சீமான் தான் அண்ணா அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தேன். ஆனா இந்த வாட்டி அவர் வந்து எதிர்க்க வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாம விஜய வந்து எதிர்த்துட்டு நிற்கிறாரு. அது அவருக்கு தேவையில்லாதது. குடிக்கிறவரே ஒயின் ஷாப்பை மூடிட்டா நான் நல்லா இருப்பேன்னு சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் தான் நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருக்க மாட்டோமே. இந்த மீடியா கேட்கிற கேள்வி பாருங்களேன். அவர் வந்துட்டா அதை பண்றவாரா? அவரால முடியுமா? இதை பண்ண முடியுமா? அதை பண்ண முடியுமா? கொடுத்தா தானே தெரியும். கரெக்டா கேள்வி கேட்டார்ல அவரு. ஏன்னா ஒயின் ஷாப் மூட சொல்லி வாக்குறுதிலே கொடுத்தாங்க, ஆனா மூடவே இல்லையே. அதை பத்தி கேட்கும் போது அச்சமல்ல ஓடு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தாக்கா யார்கிட்ட போய் கேட்கறது? அங்கெல்லாம் போய் கேட்க மாட்டாங்க. ஏன் மூடல நீங்க? 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் ஏன் மூடல கேட்க மாட்டாங்க? இவர் வந்தா மூடிடுவாரா, இவர் வந்தா பண்ணிடுவாரா? கடைசி வரைக்கும் இப்படி கேட்டுக்கிட்டே போங்கடா, வேற என்னடா தெரியும் உங்களுக்கு? கடைசியா சீமானண்ணனை பத்தி ஒன்று சொன்னார் பாத்தீங்களா? மனசார சொல்றேன், நான் ஒரு அவ்வளோ நம்பினேன். என் டிவி ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சீமானண்ண ஸ்பீச் தான் அதிகமாக இருக்கும். அவர் எந்த இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு பேசினாலுமே அதை உட்காந்து கேட்பேன். மக்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து ஹாப்பியாவேன். ஆனால் அவர் ஏன் பிடிக்காம போச்சுன்னா, தளபதி சென்றது அதுக்காலம் கிடையாது. தளபதி வந்ததுக்கப்புறம் கூட நான் வந்து என்டிகே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், தளபதி வந்து நான் வந்து ஒரு ரசிகனாக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி புதுசாக கட்சி தரணும்னா அதில் நான் பண்ண மாட்டேன், சப்போர்ட் பண்ண தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ ஒரு மாற்றி பேச ஆரம்பிச்சாரோ, மாற்றி பல்ட்டி ஆச்சாரோ, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே ஒரே கூட்டில் இருந்த மாட்டீங்க தான் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அதை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு வருத்தம்ப்பா, பயங்கர டிசப்பாயின்மெண்ட் தான். எப்பா நான் தளபதியாக பேச நினச்சிப்பாங்கப்பா. இது போல் எத்தனை பேர் அப்படி ஆயிருக்கு நினச்சிருக்கீங்க? நீ நம்பி இருந்தீங்க, டக்குன்னு அப்படி மாறி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட